மனிதன் சமாதானத்தை தர முடியாது. அவன் நித்தியமாக நம்மளோட வர முடியாது. நித்தியமாக நம்மளோட வர முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவோ நம்மளுக்கு சமாதானத்தை தருகிறார். அவர் நித்தியத்தை தருகிறார். நம்மளோட கடைசி வரைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் இழந்து இருப்பீர்கள். ஆனா இயேசுவோ கடைசி வரைக்கும் நம்மளோட இருக்கிறார். இன்னைக்கு அவங்க போதை பழக்கத்துக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாங்க. இன்னைக்கு நரகத்துக்கு போக கூடாது. தேவனோட வார்த்தை நித்திய நரகத்துக்கு போக கூடாது என்று தேவனோட வார்த்தை. இன்று உங்க வாழ்க்கை மாற வேண்டுமா? இன்றைய ரட்சணை நாள். இயேசு கிறிஸ்து மனிதனாகவே வந்தார், மனிதனாகவே வாழ்ந்தார். ஆனால் மரித்து மூன்றாம் நாளில் உயிரோட எழுந்த ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மளுக்காக அடிக்கப்பட்டார். நம் கைகள் செய்த பாவத்துக்காக அவர் கைகளால் ஆணி அடிக்கப்பட்டது. நம் கால்கள் செய்த பாவத்துக்காக அவர் கால்களை ஆணி அடிக்கப்பட்டது. நம்ம சிந்தைக்காக, நம்மளுடைய பாவத்துக்காக, நம்மளுடைய சாபத்துக்காக அவர் முள்முடியை ஏற்றுக்கொண்டார். நம்மளுக்காகவே அவர் விழாவிலே வீட்டுக்கு எடுத்து குத்தப்பட்டார். நம்ம வாழ்க்கையை மாற வேண்டுமா? இயேசுவே இன்று ராத்திரி கூப்பிடுங்கள். அவர் செவி கொடுக்கிறார். ஒருவரையும் அவர் பொறுமை தள்ளுவதில்லை. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். நீங்கள் கேட்கலாம், எப்படி என்னை நேசிக்கிறார்? ஜீவனை கொடுத்து, நம்மளுக்காக ஜீவனை கொடுத்து, நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார் ஒரே மனிதன். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாதி ராஜாவாகும், கர்த்தாதி கர்த்தராகும். அதி சீக்கிரத்திலே மேகத்தின் மேலே தூதர்களோட ஆயிரம் தூதர்களோட எக்கால சத்தத்தோட மனிதர்களை போல அவர் வரப்போவதில்லை. ராஜாதி ராஜா வரப்போகிறார். இன்றைய ரட்சணை நாள். உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையா? உங்கள் வாழ்க்கை பிரச்சனையா? போராட்டங்களா? கண்ணீரா? துக்கங்களா? இன்று உங்க துக்கங்கள் இன்றைக்கு உங்க துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். சமாதானம். இயேசு சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். உங்க நாமத்துக்காக, இயேசுவின் நாமத்துக்காக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.